Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. எதற்காக இன்னைக்கு போராட்டம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியை திணிக்கிறதுனால அதற்காக ஒன்றிய அமைச்சர் இங்கே வந்திருக்காரு. அவருக்கு ஒரு கவனத்தை ஈர்க்கிற விதமாக தான் இந்த போராட்டம் இங்கே நடந்திருக்கு. அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் சரி, அந்த எதிர்ப்பை நாங்கள் தெரிவிக்கிறோன்றதுக்கான கவனத்தை ஈர்க்கிறதுக்காக இங்கே நடந்திருக்கு போராட்டம். இந்த மொழி திணிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அதே மாதிரி அவர் இங்கே தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தரலை. அதற்காகவும் நாங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். மூணாவதாக ஒரு மொழி கற்றுக்கோங்கன்னா, இப்போது ஒரு பள்ளிக்கூடத்தில் 30 மாணவர்கள் இருக்காங்க. 30 மாணவர்களும் 30 விதமான மொழியை கற்றுக்கிறோன்னா 30 விதமான ஆசிரியர்கள் அவங்க வைப்பாங்களா? அப்படி இருக்கும்போது ஏற்கனவே இங்கே ஹிந்தி படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஹிந்தி 2024 ஷெட்யூல் படி தென் மாநிலங்களில் ஹிந்தி தேர்வு எங்கே அதிகமாக எழுதியிருக்காங்கன்னா அது தமிழ்நாட்டில் தான் அதிகமாக எழுதியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிறவங்க இந்தியை படிச்சுட்டு தானே இருக்காங்க. இந்தியை கட்டாயமாக நீங்களே சொல்கிறீங்க ஹிந்தி திணிப்புன்னு. அந்த ஹிந்தி திணிப்பிற்கு தான் நாங்கள் எதிராக போராடுறோம். ஃப்ரெஞ்சு இருக்குது, இங்கே ஹிந்தியும் இருக்குது, ஏன் உருது பள்ளிக்கூடங்கள் இருக்குது, தெலுங்கு பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அந்த மாதிரி மாணவர்களுக்கு என்ன தேவை, 10வது வரைக்கும் தான் தமிழ் கட்டாயம் தமிழ்நாடு கவர்மெண்ட் படி. மித்தபடி 11வது 12வது அவங்களுக்கு என்ன விருப்பப்பாட மொழியாக இருக்கோ அதை அவங்க கற்றுட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்தியை தான் அவங்க கட்டாயப்படுத்தினால தான் நாங்கள் போராடுறோம். அவங்களுடைய நோக்கம் என்னென்னா வெறும் இந்தியை மட்டும் திணிக்கிறது கிடையாது. ஹிந்தி அவங்களுக்கு ஒரு கைப்பாவை. அவர்களுடைய தாய்க்கழகமான RSSன் படி அவங்க இந்தியை திணிச்சு ஹிந்தி கூடவே சமஸ்கிருதத்தையும் கற்றுக்கணுன்றாங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 49 கேந்திரிய வித்யாலயா பள்ளி இருக்குது. அந்த 49 கேந்திரிய வித்யாலயம் ஒரு தமிழ் ஆசிரியர் கூட இல்லை. ஏன் அவங்க சொல்கிறாங்களே விருப்பப்பாட மொழி, ஏன் கேந்திரிய வித்யாலயில் தமிழை கட்டாயப்படுத்தலாம்ல? விருப்பப்பாட மொழியா? ஏன் தமிழை இது பண்ணாமல் இப்படி இந்தியை மட்டுமே சொல்லி தராங்க? இங்கே 3வது மொழி எல்லாரும் கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் பிரச்சனையே இல்லை. அதாவது எல்லா பள்ளிக்கூடங்கள்லையும் 3வது மொழியோ ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. இல்லைனா தான் பிரச்சனைன்னு ஒன்று உருவாகும். இங்கே இருக்குது. அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அரசியல் நோக்கத்துக்காக மாணவர்களுடைய நலனை இப்படி விளையாடுறாங்க. மும்மொழி கொள்கையை எதிர்த்து நம்ம மாணவர் அணி சார்பு மற்றும் கூட்டமைப்பு மாணவர் அணி சார்பாக இங்கே நம்ம கிண்டி காந்தி மண்டபம் கிட்ட நம்ம போராட்டம் நடத்தணும். 2 மொழி கொள்கையே நம்மளுக்கு சிறப்பாக இருக்குது. இது மூலமாகவே நம்ம நிறைய ஸ்காலர்ஸ் நம்மளோட லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வச்சே நம்ம உலக அளவில் நம்ம சாதிச்சிருக்கோம். நிறைய ஸ்காலர்ஸை உருவாக்கியிருக்கோம். இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ஸை வச்சே நம்ம சிலபஸ் அண்ட் பேட்டர்ன்ஸை வச்சே நம்ம நம்மளோட குவாலிட்டி ஆஃப் அவுட்புட் வாட் நம்ம கொடுத்தது சொசைட்டிக்கு ஜென்ரேட் பண்ணது இன்றைக்கி நாசாவாக இருக்கட்டும், இல்லை கூகுளாக இருக்கட்டும், இங்கே மற்ற எல்லா ஃபீல்டுலேயும் பார்த்தோம்னாங்கன்னா தமிழரை உலக அளவில் நம்ம சாதிச்சிருக்கோம். இதே எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் தான். நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இப்போ ஒரு குளோபல் லாங்குவேஜ் ஆகிடுச்சு. இதை வச்சு நம்ம எங்கே வேணாலும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். தமிழ் நம்மளோட தாய்மொழி, அதுவும் ரொம்ப பழமையான மொழி. இது நம்ம காப்பாற்றுறோம். ஹிந்தி பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஒரு நேஷ்னல் லாங்குவேஜும் இல்லை. எந்தெந்த ஸ்டேட்ஸில் நம்ம ஹிந்தியை அலோவ் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் அபாலிஷ் ஆகிருக்கு, மறைஞ்சி போயிருக்கு. இது மாதிரி ஒரு 25 லாங்குவேஜ் கிட்ட அபாலிஷ் ஆகிருக்கு. இப்போது தமிழ் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்ஸில் 2 மொழி கொள்கையிலே நம்ம சாதிச்சு இருக்கும் போது, சிலபஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும் போது ஹிந்தி நம்மளுக்கு தேவையில்லை. அதுக்காக நம்ம இங்கே போராடணும். எல்லா மாணவர் அணி சார்பாக எல்லா ஃபெடரேஷன்ஸ், எல்லா ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன்ஸோடு சேர்த்து நம்ம இன்றைக்கி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். இந்திய ஒன்றியமானது மொழி அடிப்படையில் தான் அடையாளங்களையே பிரித்து கொடுத்துருக்காங்க, வகுத்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்ஸை நம்ம எந்த அடிப்படையில் பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழி அடிப்படையில் தான். ஸோ லிங்குவிஸ்டிக் பேசிஸில் தான் நம்ம மொழியவே அடையாளப்படுத்தி அதன் மூலமாக மக்களை கூட்டம் கூட்டமாக பிரிச்சிருக்கோம். ஏன்னா இந்தியா அப்படின்றது ஒரு ஒன்றியம். இதை ஃபஸ்ட்டு எல்லோரும் புரிஞ்சுக்கணும். ஆஸ் அ ஹோலாக இந்தியா ஒரு மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரி இதை நம்ம கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட முடியாது, ஐடென்டிஃபை பண்ணிட முடியாது. இது ஒன்றியம்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட் ஹேஸ் செப்பரேட் ரைட்ஸ் ஃபார் தெம். அவங்கவுங்களுக்குன்னு தனிப்பட்ட உரிமைகள் இருக்குது, அவங்கவுங்களுக்குன்னு தனிப்பட்ட சட்டங்கள் இருக்குது. அதில் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா மொழி அப்படின்றது தமிழ்நாட்டில் 1937 காலகட்டங்கள்லேருந்தே ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுது. பிரிட்டிஷோட ஆட்சி காலத்திலேயே நம்ம மொழிக்காக போராடி இருக்கோம். இந்த மாநில உரிமைக்காக நம்ம போராடி இருக்கோம். அனைத்து விதமான திணிப்புகளுக்கு எதிராக நம்ம இருந்திருக்கோம், நின்று இருக்கோம், களமாடி இருக்கோம். அப்படிப்பட்ட இந்த மாநிலத்தை திருப்பி 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 திணிப்புகளை வச்சு சீண்டிக்கிட்டே இருக்கிறது ஏற்கத்தக்க விஷயம் கிடையாது.
ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்த கல்வி கொள்கைகளை கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாற்றினதே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டிக்கான ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இது வந்து ஏற்கத்தக்க விஷயம் கிடையாது. அந்தந்த ஸ்டேட்டு அவங்களுடைய கல்வி அணுகுமுறையை எந்த வகையில் கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு அந்த ஸ்டேட்டுக்கு முழு உரிமை இருக்குது. ஒரு ஒன்றியம் அப்படின்னு வந்துடுச்சுன்னா அந்தந்த ஸ்டேட்டுக்கு உரிமை இருக்குது. இந்த மாதிரி தான் தோன்றித்தனமாக செயல்பட்டு கொண்டிருந்தால் இது ஏற்கத்தக்க விஷயமாக அமையாது. அந்தந்த உரிமைகளுக்காக அந்தந்த ஸ்டேட்ஸ் வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத கேட்குறாங்க. தேவைன்றதை கேட்குற விஷயங்களை கொடுக்கறது தான் வந்து ஒன்றியத்தோட வேலை. அது மேபி கரெக்டாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம், அனலைஸ் பண்ணி அது கரெக்டாக தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்து அவங்க தரணும். ஆனால் பொதுவாக எந்த விதமான ஆனலிசிஸ் அதுக்குள்ளேயே போகாமல் டோட்டலாக அவங்க வந்து இதை எதிர்க்கிறது தப்பு. ஹிந்தி வந்து கற்றுக்கோங்கன்னு சொல்லுறது தப்பு இல்லை சார். காலங்காலமாக வந்து நம்ம மாநிலத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹிந்தி படிச்சிருக்காங்க, ஃப்ரெஞ்சு படிச்சிருக்காங்க, எல்லா மொழிகளும் படித்து தேர்ந்தெடுத்து வந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களோட தேவைக்கு ஏற்ப பல மொழிகளை அவங்க கற்றுக்குறாங்க, தேவைகளுக்கு ஏற்ப பல செயல்களை அவங்க செஞ்சுக்கிறாங்க. ஆனால் இதை கட்டாயமாக படித்தே ஆகணும் அப்படின்னு மும்மொழி கொள்கை வரையறை மூலமாக வந்து இதை கொண்டு வந்து திணிக்கிறது ஏற்கத்தக்க விஷயம் கிடையாது. மாநில அரசு பயப்படுது அப்படின்னு கிடையாது. மத்திய அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற பவர்ஸை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த ஒன்றிய அரசாங்கம் பார்லிமெண்ட்டில் அதிக மெஜாரிட்டி வச்சுருக்காங்க. ஆப்வியஸாக அதுதான் உண்மை. நம்மக்கிட்ட இருக்கிறத விட அதிக மெஜாரிட்டி வச்சுருக்காங்க. அதனால் நம்மளோட டெசிஷனுக்கு எந்த விதமான மதிப்பும் கொடுக்காம தே ஆர் டூயிங் சச் திங்ஸ் தட் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க பண்ணிக்கிறாங்க. மன்னராட்சி போலன்னு கூட சொல்லலாம். அதை தானே பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. கண்டிப்பாக தான் தோன்றித்தனமாக தான் செயல்பட்டுருக்காங்க. தவறு தாங்க. நிதி தரமாட்டேன்னு சொல்கிறது தவறு தான். மத்திய அரசு செவிக்கு போகணுன்றதுக்காக தானே இந்த போராட்டமே. நம்ம களமாடுறதே செவிக்கு போகணுன்றதுக்காக தானே. இந்தி ஏற்க விரும்பலை அப்படின்றது என்னோடய கருத்து கிடையாது. இந்தி திணிப்பை நான் விரும்பலை, அதுதான் என்னோடய கருத்து. எனக்கு தேவைன்னா நான் கற்றுப்பேன், எனக்கு தேவைன்னா எனக்கு கற்றுக்க தெரியும். அதை திணிப்பாக கொண்டு வந்து என்கிட்ட வைக்காதீங்க. மூணாவதாக ஒரு 3 லாங்குவேஜ் முதல்ல தேவையே இல்லை. ஏன்னா வந்து இங்கே தமிழ்நாட்டிலே இங்கே சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிச்சுட்டு ஹிந்தி செகண்ட் லாங்குவேஜ் படிக்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தமிழ் தேர்ட் லாங்குவேஜாக படித்து அவங்களுக்கு 3 லாங்குவேஜாக அவங்க அரைகுறையாக தான் படிப்பாங்க. இதுக்கு வந்து அவங்க தமிழ் செகண்ட் லாங்குவேஜ் இல்லை ஃபஸ்ட் லாங்குவேஜாக கண்டிப்பாக இருக்கணும் சார். அவசியம் வந்து தேவைப்பட்டால் கற்றுக்கலாம், இப்போதைக்கு தேவையில்லை யாருக்குமே. மும்மொழி கொள்கையை வந்து எதிர்க்குன்னா என்னோடய தனிப்பட்ட சில அனுபவங்களும் இருக்குது. இப்போ நான் வந்து பெரும் அளவுக்கு நான் சைல்டுஹுட் வந்து நார்த்தில் தான் வளர்ந்தேன். அதாவது 1ஆவது 8ஆவது வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். அப்போ சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் தான் படித்தேன். அப்போது ஹிந்தியும் பெங்காலியும் படித்தேன். அந்த மாநில மொழி வெஸ்ட் பெங்கால் வளர்ந்தேன். இப்போ 10 வருஷம் ஹிந்தி படித்தேன், எந்த பலனுமே இல்லை. அப்போது அந்த நேரத்தை நான் இப்போ சயின்ஸு ஆங்கிலமே கூட சொல்கிறேங்களேன், இன்னும் நல்லா பேசியிருந்தா கூட ஒரு சயின்ஸ் ரெண்டு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா மேத்ஸ் எந்த சப்ஜெக்ட் நான் படிக்கிறேன் அதில் ஃபோக்கஸ் தான், அந்த துறையில் நான் இன்னும் கொஞ்சம் முன்னேறி இருக்கலாம். அங்கே தான். ஸோ ஹிந்தியோட எனக்கு ஒரு அட்வான்டேஜே தெரியல. எனக்கு என்னோட அனுபவத்தில் பெருசாக ஒன்று முன்னேற முடியல. இப்போது ஹிந்தி யூஸாக இல்லையான்னு தான் யூஸ். எது படித்தாலும் எக்ஸ்ட்ரா யூஸ் தானே. ஹிந்தின்னு மட்டும் இல்லை, எது படித்தாலும் அது வேறு ஒரு டெக்னிக்கல் சப்ஜெக்டாக கூட இருக்கலாம். ஆனால் ஹிந்திக்குள்ள போடுற நீங்கள் எஃபர்ட் ஸ்கூலில் நீங்கள் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பலன் வந்து ரொம்ப குறைவு. இதே நீ அந்த நேரத்தை ஹிந்தி படிக்கிற நேரத்தை கஷ்டப்பட்டு தலை வலிச்சுன்னு முட்டி மோதி படிக்கிற ஹிந்திக்கு வேறு எதுலையா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இதே ஹிந்தி கற்றுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நார்த்துக்கு போகிறோம், 3 மாதத்தில் ஹிந்தி கற்றுட்டுருவீங்க. நீ பேசிக்காக நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் போனேன். ஃபஸ்ட்டு நார்த்துக்கு போகும்போது இங்கே தான் நடந்தேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனேன், உட்காந்து ஒரு நாள் என்ன பேசுகிறாங்கன்னே புரியல. ஒரு வாரம் கூட இருக்காது, சின்ன வயசு, டக்குன்னு புரிஞ்சு எப்போ கற்றுன்னு கூட தெரியல. ஆனால் இதே ஒரு பெரிய வயதுனா கொஞ்சம் நேரம் ஆகும், 3 மாதம் ஆகும், அவ்வளோதான். பேசிக்கான வேர்ட்ஸ் கண்டுபிடிச்சிருவோம். சினிமா பார்க்குறோம், அதெல்லாம் எவ்வளோ கண்டுபிடிப்பாள். ஆனால் இதுக்காக ஹிந்தியோட இலக்கியம் கவிதை அவங்களோட கிராமர்லாம் படிக்கிறது நான் ரொம்ப அந்த வார்த்தையை இதுவாக சொல்லக்கூடாது, ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு ஏன் பார்வை. ஆனால் நான் படித்தேன். இப்போ என் பொண்ணு படிக்கிறா சிபிஎஸ்சி ஸ்கூலில். அவளுக்கு நான் ஹிந்தி இல்லாமல் தான் சந்தோஷம் எனக்கு. ஏன் சிபிஎஸ்சி ஸ்கூலில் போடுறேன் அப்படின்னா மற்ற சில காரணங்களால, ஹிந்திக்காக இல்லை.